உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிக்கு 11 லாபஸ்தானாதிபதியும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களது 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த நிலை 40 நாட்கள் ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது 15ஆம் தேதி பயிற்சியாகி 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும், 24ஆம் தேதி தான் மீண்டும் அவர் பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த காலகட்டங்கள் 40 நாட்கள், இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புத்தி கூர்மையும் எந்த இடத்துல எப்பேற்பட்டவங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் மற்றவர்களுக்கு யோசனைகள் தரக்கூடிய ரீதியில் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐடியா கொடுப்பீங்க. கொடுக்குற ஐடியா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட நட்பு வச்சவங்க எல்லாமே இன்றைக்கி டாப் லெவலில் போயாச்சு. அதே நேரத்தில் இந்த வழியில் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வழியில் போனவங்க இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் நீங்கள் அவர்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்திற்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு வேண்டியவங்களே பலமான நிலையில் இருந்திருக்கலாம், பட் அவர்கள் கூட அவங்கள கைவிட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு எவ்வளவோ சிரமங்களில் அவர்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களை கண்டும் காணாமலும் போகக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மாபெரும் அனுபவம். பட் இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது வைராகியம்தான். என்னன்னு தெரியல. கடந்த அஷ்டமஸ்தானி கண்டகச்சடி வந்ததிலிருந்தே ஒரு 5, 6, 7 வருஷமாகவே தொடர்ந்து சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அன்னைக்கு விழுந்த அடியே அப்படியே அடுத்தடுத்து அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அப்போது இந்த பாதிப்புகளால் சந்தித்த இழப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குரியவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்களை இழந்திருக்கிறீங்க. உங்களுடைய பந்த ரீதியிலையும் சரி, நட்பு ரீதியிலையும் சரி, உங்களுடைய அந்த நல்ல ஒரு நட்பையும் இழந்திருக்கிறீங்க. அதையும் தாண்டி இங்கே நாம் பார்த்தோன்னா, மெயினாக உங்களது வாழ்க்கையில் தொழில் ரீதியில் மிதுனராசி அன்பர்கள் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. எல்லாரும் நம்பாமல் கெட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றவர்களை நம்பி சில விஷயங்களில் இன்றைக்கி எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஆளாயிட்டீங்க. இதில் வேலையில் பல்வேறு விதமான சிக்கல்களும் இடைஞ்சல்களும் குழப்பங்களும். நீங்களே இந்த வேலையை விட்டு வெளியில் போகணுன்ற அளவுக்கு உங்களுக்கு குடைச்சல். அப்போது இது எல்லாம் ஏன் நமக்கு நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் இந்த சூழல்ன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இந்த பாதிப்புகளுடைய விளைவுகள் பெரும் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிருந்தீங்க. அந்த மன உளைச்சலால் வந்தது என்னென்னா, இப்போ வைராக்கியம். இந்த வைராக்கியத்தில் 2026ஆம் வருடத்தில் மாபெரும் ஒரு மாற்றங்களை நாம் உருவாக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு சொல்லுவோம். அதே போல் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று அவரது பார்வை விழக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்கள் தனஸ்தானத்தில் விழுது. அப்போ அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சத்துரு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி மறைஞ்சி எதிரியினுடைய இடம் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் ப்ளஸ் துரோகங்கள், அதையும் தாண்டி நோய் நொடிகள், கடன் சார்ந்த விஷயங்கள், இது அப்படியே போய் ஏற்றில் உச்சம் பெற்று மறையும் பொழுது உங்களுக்கு தீராத கடன், ரொம்ப நாளாக தீராமல் கடன் சுமைகளிலேயே இருக்கிறேன், வட்டிக்கு பணமெல்லாம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாங்கி, இது பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மீண்டு வெளியில் வர முடியலையே நினைச்சவங்களுக்கு அந்த கடன் சுமைகள் அழகாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அடுத்தது எதிரிகள் ரொம்ப நாட்களாக என்னுடைய வேலையிலே தொழிலில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறாங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நான் இருக்கிற இடத்துல
என்னுடைய சொந்த பந்தமே எனக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு பகைகள் உருவாகி அதனால் மறைமுக பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த எதிரிகளும் துரோகிகளும் விலகி உங்களுக்கு அழகான பாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் தனம் செல்வம் செல்வாக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் திடீர் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான மேன்மைகள் இதில் இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறும் பொழுதும் அதே தான். அப்போது இங்கே என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, ஒன்று தனஸ்தானாதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியும், லாபம்ன்றதும் நமக்கு தனம்ன்றதும் கனெக்டிங்கான ஒரு விஷயம். அவர் உச்சம் பெற்று அதீத ஆற்றலோட திடீர், அதாவது சடன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த அஷ்டமஸ்தானம். அப்போது அந்த திடீர்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக இதில் ஒரு விஷயம் யோசிக்கணும். நான் ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிட்டேன், மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு சடனாக கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் இங்கே குடும்பஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ அந்த இடம் என்ன நடக்கும்னா, ஏற்கனவே திருமணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் ஆகி இன்றைக்கி இது என்ன வாழ்க்கை, பிரிஞ்சு வாழவும் முடியல, சேரவும் முடியல, எதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு இருக்கிறோமேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம், ரொம்ப மனக்கசப்புகளோடு இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்குது, இதை விட்டு வெளியில் போக முடியலையேன்ற அளவுக்கு யோசனைகளோடு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். ஏன்னா குடும்ப விருத்தி இந்த இடத்துல உருவாகும். ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சிங்க, ஆனால் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனால் இது வரைக்கும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, 10 நாள் 15 நாள் 1 மாதம் நிற்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அது போயிடுது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த வருத்தம் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை சனிக்கிழமை தோறும் நீங்கள் போய் வழிபடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அதுவும் தீரக்கூடிய ஒரு அழகான ஒரு நேரமாக இது இருக்கும். மேஷத்தினுடைய செவ்வாய் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உச்சம் பெற்றதுனால இப்போது பிள்ளைகளுடைய கல்வி ரீதியிலையும் மேன்மைகள் இருக்கும். அதே போல் மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்குவீங்க. அதுவும் இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தா எல்லாம் தலைகளாக மாறிடுச்சு. எல்லாம் நம்பி 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 இன்றைக்கி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சடன் திருப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் மூவ் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிடும். அதுலேயும் குறிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த செவ்வாய் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் பாவத்திலையும் விழுது. 3ஆம் பாவத்தில் விழும் பொழுது வெற்றிக்குரிய இடம். அப்போ வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகுது, 100% தீரப்போகுது. இது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அதுலேயும் வெளிநாடு சார்ந்து இருந்து வேலை பறி போயிடுச்சு, வேலை பறிபோறக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ரீதியில் உங்களுடைய முயற்சிகள் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா, மிதுன ராசி அன்பர்கள் திருமணமாகி கல்யாணத்தினுடைய அந்த கணவன் மனைவி ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. எதையும் நாளைக்கு சொல்லிக்கலாம், நாளை மறுநாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு எதையும் நினச்சிட வேண்டாம். உட்காந்து எதுவாக இருந்தாலும் இருவரும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை பெருசு இல்லை. ஏன்னா நீ ஒன்று சொல்லாமல் அவங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சு ஏன் எப்படி எதனால் அப்படின்ற ஒரு குழப்பங்களை சந்திக்கக்கூடாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அவர் குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும்? ஒன்று, உங்களுடைய கூட பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு மனச்சங்கடங்கள் வரும். இல்லைனா குடும்பத்தில் தேவையில்லாத
சில அசால்ட்டாக நாம் விடக்கூடிய கேர்லெஸ்ஸாக விடக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தலைவலியாக மாறிடும். இந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நான் ஆச்சுன்னு சொல்கிறதுலையோ சற்று கவனத்தோடு சொல்லலாமா வேண்டாவான் நினச்சி இறக்கி செயல்படுக்க. இதை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களை சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக கடன் சுமைகளிலும் மனக்கவலைகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 2026 வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அதற்கு இந்த செவ்வாய் பகவான் மிகச்சிறந்த ஊன்றுகோலாக மாற போகிறார். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மேற்கொண்டு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் ஜவுளி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, மேலும் அக்ரி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி மிகச்சிறந்த மேன்மைகள் கொடுக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில வாய்ப்புகள் அமைய போகுது. மொத்தத்தில் இது உங்களுக்குரிய காலம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அதில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்கிறார், அந்த பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சியும் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.